பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் சொல்கிறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து அவைகளை குறித்து பேசு என்று வாசிக்கிறோம். இதனாலின் செய்தியின் தலைப்பானது பிள்ளைகளின் ஆவிக்குரிய வளர்ச்சி. இஸ்ரவேலின் பிரதான ஆசிரியராக இருந்து ஜனங்களை நியாயம் விசாரித்து வந்த ஏலி 2 குமாரருக்கு தகப்பனாக இருந்தார். ஏலிக்கு பின் கர்த்தருடைய ஆசாரிய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டியவர்கள் அவர்கள்தான். ஆனால் அவர்கள் 2 பேரும் கர்த்தரை அறியவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஏலி ஒரு நல்ல ஆசிரியனாக கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல தகப்பனாக தன் பிள்ளைகளை வளர்க்கவில்லை என்று தெரிகிறது. ஒருவேளை அவர்கள் ஆசாரியன் பிள்ளைகளாக ஆசரிப்பு கூடாரத்தில் வளர்கிறார்கள் என்பால் தெய்வீக குணங்கள் தாமாகவே வளரும் என்று நினைத்திருக்கலாம். சிறு வயதில் ஏலியின் பிள்ளைகள் பக்குவப்படாமல் விட்டபடியால் அவர்கள் வாலிபலான பிறகு ஏலியின் பேச்சுக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் அவர்கள் மீது இரக்கம் பாராட்ட முடியாதபடி அவர்கள் பாவங்கள் மிகவும் பெரியதாக இருந்தது. தேவன் தீர்க்கதரிசி அனுப்பி தன் குமாரரை அடங்காமல் போனதை குறித்து கண்டித்தார். அவர்களை சங்காரம் பண்ணும்படி நியாய தீர்ப்பை செலுத்தினார். ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்கள் போரில் கொல்லப்பட்டார்கள். ஏலியின் குமாரர்களும் இறந்தார்கள். தேவனுடைய பெட்டி எதிரிகளால் கைப்பற்றது என்று கேள்விப்பட்டவுடன் ஏலி மரித்து போனார். நிறை மாதமாக இருந்த ஏலியின் மருமகள் குழந்தைகளை பெற்றெடுத்து மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று கூறினாள். எவ்வளவு பரிதமான நிலை ஒரு ஆசாரியன் வீட்டிற்கு! பொதுவாகவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் சரீர வளர்ச்சியிலும் கல்வித்திறனிலும் அதிக கவனத்தை செலுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் பெரியதாக முயற்சி எதுவும் எடுப்பதில்லை. அது சபையுடைய அல்லது கிறிஸ்துவ சமுதாயத்துடைய வேலை என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை குறித்த விசுவாச விதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளின் மனதில் விதைக்க வேண்டும். பூலோகத்தின் தகப்பன்மார்கள் தங்கள் பணியை கருத்தாய் செய்யும் போது பரலோகத்தின் பிதா மீதி பணியை செய்வார். பெற்றோர்களே, வளர்ந்த ஒரு மனிதனை சரி செய்வதை விட ஒரு சிறு பிள்ளையின் நற்குணங்களை சிறுக சிறுக விதைப்பது எளிது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.